வணக்கம். திருப்பூரிலிருந்து மீனாட்சி சுந்தரேஸ்வரர். இன்றைய வீடியோ பதிவு அசுபதி நட்சத்திரத்தின் பலனாக எடுத்து சொல்லப்படுகிறது. அசுபதி நட்சத்திரம் மேச ராசியில் முதல் நட்சத்திரமாக வருகிறது. 12 ராசியில் முதல் நட்சத்திரம் அசுபதி நட்சத்திரமாக வருகிறது. இந்த அசுபதி நட்சத்திரத்தில் கணம் தேவகணம் ஆண் குதிரையாக வருகிறது. விருச்சம் எட்டி மரமாக வரும். இது கேது பகவானுடைய நட்சத்திரம். இந்த கேது பகவானுடைய நட்சத்திரம் அசுபதி நட்சத்திரமாக வருகிறது. தேவதை சரஸ்வதி. இது தேவ மருத்துவர் குணத்தை கொண்டது. அப்போ அசுபதி நட்சத்திரம் பிறந்தவர்கள் ஜாதகத்தில் 6, 8, 12 பாதகஸ்தானத்தில் அந்த ராசி அமையாதிருந்தால் இவர்கள் நல்ல முன்னேற்ற பலனை அடைவார்கள். மருத்துவம், இராணுவம், சீருடை பணி, விண்வெளி சம்பந்தப்பட்ட அமைப்புகள், போலீஸ் துறைகள், உயர் அதிகாரிகள், இந்த மாதிரி ஒரு வேலை வாய்ப்பை பெற்று நற்பலனை தருவார். இதில் பாதம் வாரியாக எடுக்கும் பொழுது அசுபதி நட்சத்திரம் முதல் பாதம் மேச ராசியிலேயே தான் இருக்கும். அப்படி அது சரராசியில் இருப்பதால் அந்த ராசிக்கு 5ஆம் இடமும் 8ஆம் இடமும் ஒரு பாதிப்பை தரும். அப்பொழுது உங்கள் ஜாதகத்தில் லக்கணத்துக்கு அந்த பாவம் எந்த பாவமாக வருகிறதோ அந்த பாவம் ஒரு சிறு பாதிப்பை உணர்த்தும். அப்போது 1ஆம் பாதத்தில் இருக்கும் மேசராசி 1ஆம் பாதத்தில் சரராசியில் இருப்பதாக இருந்தால் அவர்கள் சுறுசுறுப்புத்தன்மை, விவேகமுடையவர்கள், உழைப்பாளி, சிறந்த அறிவு சம்பந்தப்பட்டது, கோபமுடையவர்கள், இந்த மாதிரி ஒரு பலனை ஏற்படுத்தி கொள்ளும். அசுபதி நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் இருந்தால் அது சுக்கிரனுடன் தொடர்பு கொள்ளும். அந்த பாவம் உங்களுக்கு பாவக வழியாக ஸ்திர ராசி இருப்பதால் அந்த பாவம் அந்த ராசியிலிருந்து 3ஆம் இடமும் 6ஆம் இடமும் பாதிக்கப்படும். அது சற்று கூர்ந்து அவை ஆய்வு செய்து கொள்ள வேண்டும். உங்கள் லக்கணத்துக்கு அந்த பாவம் எந்த பாவமாக வருகிறதோ அந்த பாவத்தை சிறு உப பாதிப்புகளை தரும். அது கவனமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இது 2ஆம் பாவத்தில் திரராசியில் இருப்பதால் சுக்கிரன் கேது சேர்ந்த மாதிரி சுக்கிரனை கேதையும் இணைத்து பலன் பார்க்கும் பொழுது சுக்கிரன் அழகுத்தன்மை, வீடு, சுக்கிரனுடைய வீடு சம்பந்தப்பட்டது, சொமஸ்டிக் வாழ்க்கை, விருப்பமான சம்பந்தமான விஷயங்களை செய்வது, தொழில் உயர்வு தருவது, தொழில் சம்பந்தமான விஷயங்களை பண்படுத்துவது, அழகிய பொருள்கள் சம்மந்தப்பட்டது, உயர்தர கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்டது, உயர்தர சம்பந்தமான கார், இந்த மாதிரி உயர்தர சம்பந்தப்பட்ட தொழில்களை தேடுவது இந்த பலனை நம்மளுக்கு தரும். 3ஆம் பாதமாக இருப்பது உபயராசியாக வரும். சந்திரன் 3ஆம் பாதம், கேதுனுடைய நட்சத்திரம் சந்திரன் 3ஆம் பாதத்து உபயராசியில் இருக்கும். அது 4, 8 பாதிக்கும். உங்கள் ஜாதகத்தில் அந்த பாவம் 6, 8, 12 பாதகம் இல்லாமல் இருந்தால் நற்பலனை தரும். அப்படி தரும்போது மிதுன ராசியில் இருப்பதனால உயர் கல்வி, மேன்மை திறன், ஆய்வுத்திறன் சம்பந்தப்பட்டது, ஜோதிட சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தெரிந்து கொள்வது, வக்கீல் சம்பந்தப்பட்ட தொழில், உயர் அதிகாரிகள், உயர்நிலையில் பலன் தருவது, பேராசிரியர், கல்லூரி சம்பந்தமான விஷயங்களை கல்லூரி சம்பந்த பேராசிரியர் வாய்ப்புகள், இது சம்பந்தமான விஷயத்தில் தரும். டெக்னாலஜி சம்பந்தப்பட்டது, புதன் அறிவு சார்ந்த விஷயத்தை சம்பந்தப்படுவது, இது சம்பந்தமாக அவர்கள் வாழ்க்கையில் பலன் தரும். கேது நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் இருக்கும் பொழுது அது கடகராசியில் வரும், சரராசிக்கே வரும். அது சரராசி நீர் சம்பந்தப்பட்டதாக இருக்கும். நீர் ராசியில் சரராசியில் அமைவதால் உங்களுக்கு சரராசிக்கு 5ஆம் இடம் 8ஆம் இடம் ஒரு உப பாதிப்பை கொடுக்கும். உங்கள் லக்கணத்துக்கு அந்த பாவம் எந்த பாவம் என்பதை அறிந்து ஆய்வு செய்து கொண்டு அதன் பலனை எடுத்துக்கொள்ள வேண்டும். கடகராசியில் கேது சந்திரனுடன் சம்பந்தப்படுவது, ஞானம், கீர்த்தி, சந்திரனுடைய சம்பந்தப்பட்ட விஷயங்கள், டெக்னாலஜி, மோட்டார் சம்பந்தப்பட்டது, போர்வெல் சம்பந்தப்பட்டது, கப்பல் துறை, இந்த கப்பல் துறை மற்ற விஷயங்கள் தொழில்களாக அமையும். நல்ல திறன் கொண்டு ஞான அறிவிகளை பெறுவார்கள். இதில் உங்கள் ஜாதகத்தில் 6, 8, 12 பாதகஸ்தானம் இல்லாமல் இருந்தால்
இந்த ஜாதகர் நல் உயர்வை தரும். இதில் பொது பலனைத்தான் குறிப்பிட்டு சொல்லப்படுகிறது. இதில் நோய் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கும் வளர்ச்சி சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கும் உறவு சம்பந்தப்பட்ட விஷயங்களும் இதில் பல கேள்வி பதில்கள் இருக்கிறது. நிறைய காரதத்துவம் பதில்கள் இருக்கிறது. ஒரு சிறு துளி விஷயத்தில் இதை பலனாக எடுத்துக்கொள்ள முடியாது. இது பொது பலனாக கருதப்படும் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் அடுத்த நட்சத்திரத்தில் பொது பலனாக சந்திப்போம். இந்த மேசராசி அசுபதி நட்சத்திரத்துக்கு சரஸ்வதியாக வருவார். லட்சுமி தேவதை எடுத்துட்டால் வித்யாலட்சுமியாக எடுத்து நாம் வழிபாடு செய்யலாம். இதுக்கு மலர் சம்பங்கி மலரை இதை பயன்படுத்தலாம். இது சம்பந்தமான விஷயங்களுக்கு அசுபதி நட்சத்திரத்துக்கு பலனை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்த வீடியோவில் பரணியை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.